பருப்பு போலி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1.5 டம்ளர் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். கலருக்கு மஞ்சத்தூள், ஒரு சின்ன சிட்டிகை அளவு உப்பு, மாவளந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் இருக்கலாம். போடி சுடும்போது எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த எண்ணெயிலேயே சுட்டுடலாம். தண்ணியை சேர்த்து மாவை நல்லா தளர்வாக பிசைஞ்சிக்கங்க. இறுக்கமாக பிசையக்கூடாது, தளர்வாக இருக்கணும். கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டிங்கன்னா மாவு கையில் ஒட்டாது. இது போல் நல்லா லூஸாக பிசைஞ்சிக்கங்க. மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். மாவு ஊற ஊற தான் போலி நல்ல சாஃப்டாக மெலீஸாக வரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை, சாதாரணமாக பிசைங்க. பாருங்கள், மாவு இது போல் இருக்கணும், இந்தளவு லூஸாக இருக்கணும். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பூர்ணம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். கடலைப்பருப்பு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊறி இருக்கு. இதை குக்கரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் போட்டு எடுத்துடுங்க. தண்ணியை இருத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கங்க. அதுக்கு நான் சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காவை 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கிறேன். கல் மண் இல்லாத நல்ல வெல்லமாக பார்த்து 300 கிராம் சேர்த்துருக்கேன். இது கூட சீக்கிரத்துலேயே கரைஞ்சிடும், தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது ஒன்று திரண்டு வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் இப்படி இறுக்கமாக இருக்கும். இப்போ போலி திரட்டி காட்டுறேன் பாருங்கள். மாவு எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. நெல்லிக்காய் அளவு மாவு எடுத்துக்கணும். நெல்லிக்காய் அளவு பூர்ணத்தையும் எடுத்துக்கணும். உள்ளே வச்சு இப்படி மூடிடுங்க. பெருசாலாம் திரட்ட தேவையில்லை, கையில் சும்மா அப்படி தட்டிட்டு அது உள்ளே வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. மைதா மாவை தூவிட்டு அது மேலே இது போல் பண்ணிவிட்டு பூரிக்கட்டையை வச்சு திரட்டுங்க. ரொம்ப நல்லா வருங்க, சாஃப்டாக மெலீஸாக வரும். மாவு ஊறினதுனால தான் இந்த மாதிரி வரும், நல்ல சாஃப்டாக வரும். இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கடாய் நல்லா காயிட்டோன்னு தவால இதை போட்டு சுட்டுடலாம். எண்ணெய் ஊற்ற வேணாம், சுடுறதுக்கும் ஒரு 2 செகண்ட் தாங்க ஆகும். ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, திட்டமாக வைங்க. வாசனைக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து 2 பக்கம் திருப்பி விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனாலும் அதோட சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. இந்த போலி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.